வணக்கம் தோழர்களே. போன வீடியோ பதிவில் கிளாடியோலஸ் பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். நர்சரியில் பல்வேறு ரகங்களை வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து சொன்னேன். அந்த கிளாடியோலஸ் பிளான்ட்டை தான் நான் இப்போ பிளான் பண்ண போகிறேன். இந்த கிளாடியோலஸ் பிளான்ட்டை வந்து நீங்கள் பலவிதமாக பிளான் பண்ணலாம். உங்கள் வீட்டில் நல்ல ஸ்பேஸ் இருந்தால் அந்த பிளான்ட்டை பார்டர்லேயும் பிளான் பண்ணலாம், ஹெட்ஜஸ்லேயும் பிளான் பண்ணலாம், ரோஸ்லேயும் பிளான் பண்ணலாம். வீடில் வந்து நமக்கு குறைவாக வசதி இருந்துச்சுன்னா அந்த கிளாடியோலஸ் பிளான்ட்டை தொட்டியில் வளர்க்கலாம். ஸோ நமக்கு இட வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட்டிங்களை நம்ம வளர்க்கலாம். இப்போ என்னுடைய வீட்டில் ஓரளவுக்கு இடங்கள் இருக்கிறதுனால நான் வந்து சின்ன ரவுண்டு கட்டியிருக்கேன். அந்த ரவுண்டுக்குள்ள தான் இப்போ நான் அந்த கிளாடியோலஸ் பிளான்ட்டை வந்து என்னுடைய வீட்டில் ஒரு நாகலிங்கம் மரம் இருக்கு. ஆங்கிலத்தில் வந்து கெனான் பால் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை சுற்றி நான் ஒரு சின்ன பேசன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மரத்தின் கீழே தான் இந்த கிளாடியோலஸ் பிளான்ட்டை நட்டுருக்கிறேன். இப்போ அந்த கிளாடியோலஸ் பிளான்ட்டை நான் பிளான் பண்ண போகிறேன். பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நேற்றே என்ன பண்ணிட்டேன்னா அந்த இடத்த வந்து நல்லா கொத்தி விட்டுட்டு, ஸோ அந்த பேசனை சுற்றி நல்ல மண்ணை கொத்தி விட்டுட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல பொல பொலன்னு இருக்கு. அதில் நல்ல மக்களை தொழு உரம் அண்ட் கொக்கோ பீட்டம் போட்டிருக்கேன். இந்த மரத்தை சுற்றி தான் இந்த கிளாடியோலஸ் பிளான்ட்டை இப்போ பிளான் பண்ண போகிறேன். அதை நம்ம பார்க்கலாம். பேசனில் 3 பிளான்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த லீஃபே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 ரகம், இது ஒரு ரகம், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரகம். இந்த லீஃப் சின்னதாக இருக்கும், லீஃப் பிளெயின் மார்ஜினாக இருக்கும். இந்த கிளாடியோலஸ் பிளான்ட் வந்து லீஃப் வேவியாக இருக்கு. இப்போ இந்த பாலித்தீன் பேக்கை மெதுவாக கிழிச்சு எடுத்துட்டு பாதிப்பு இல்லாமல் இந்த பிளான்ட்டை எடுக்கணும். பிளான்ட்டை நம்ம பாலித்தீன் பேக்ல இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளான்டிங் மெத்தடை நீங்கள் பார்க்கலாம். சொல்லுவாங்க சின்ன ஷவல், அந்த ஷவல்ல லேசா ஒரு குழி எடுத்துக்கணும். இதே தெரியும், எரு போட்டது, இந்த கம்போஸ்ட் போட்ட வேறையெல்லாம் தெரியும். சரி, எடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி ஆழம் இருக்கு. இந்த பிளான்ட்டை மெதுவா உள்ள வச்சு மண்ணை கீழே தள்ளி விட்டுருணும். போட்டு நட்டு முடிச்ச உடனே ஒரு ஜென்டில் ப்ரெஷர், இந்த கண்ணு ஆடாம இருக்கணும். இதுதான் ஒரு பிளான்டிங் மெத்தடு. இப்போ நீங்க அடுத்த பிளான்ட்டை நட போறேன். பார்க்கும்போது தெரியும் பாருங்க, இதுக்குள்ள வெங்காயம் மாதிரி ஒரு சின்ன பல்பு இருக்கு. இந்த பல்பு தான் அப்படியே பர்மனண்டா இருக்கும். இதுல இருந்தா நிறைய லீஃப் ஃபார்ம் ஆகி ஃப்ளவர்ஸ் ஃபார்ம் ஆகும். நல்லா டெவலப் ஆகி ரூட்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. சின்ன நல்லா எடுத்தோடனே மண் எடுக்கும்போது நமக்கு தெரியும், நல்லா ஃப்ரீயா வரும். ஸோ இந்த பிளான்ட்டை உள்ள நம்ம பிளான் பண்ணிடுறோம். பிளான் பண்ணும்போது மரத்துல இருந்து ஒரு 1/2 அடி தள்ளியும், பிளான்ட் டு பிளான்ட் ஒரு 1.5 அடி தள்ளியும் 3 பிளான்ட் இந்த பேசன்ல பிளான் பண்ணியிருக்கேன். நர்சரில இருந்து 10 பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். அதை 3 பிளான்ட் பிளான் பண்ணிட்டேன். இப்போ என் கையில இருக்கிறது இன்னொரு ரகம். இதை வந்து அடுத்த பேசன்ல பிளான் பண்ண போறேன். இதை நீங்க பார்க்கும்போதே தெரியும், இந்த லீஃப் வந்து கீழே ரெட்டிஷா இருக்கு. ஸோ ரெட்டிஷா இருக்கும்போது இந்த ஃப்ளவரிங் நம்ம கண்டுபிடிச்சலாம். சம்டைம்ஸ் இது வந்து ஒரு ரெட்டிஷ் ஃப்ளவரா கூட ஃப்ளவர் ஆகும். ஸோ இப்படிதான் நம்ம இந்த ஃப்ளவரை வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம இதை ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய கிளாடியோலஸ் வந்து இது ஒரு வேற ரகம். லீஃபை பார்க்கும்போதே தெரியும், நல்லா பிராடா இருக்கு. ஸோ இந்த பல்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பீட்ரூட் வடிவத்தில் இருக்கு. இந்த பல்பு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்ல ரூட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் மாதிரி வாங்கும்போது பதிலாக இதெல்லாம் ஒரு ஹெல்த்தி பல்பு, நல்லா வளரக்கூடிய கிளாடியோலஸ் பிளான்ட். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய 4 கிளாடியோலஸ் பிளான்ட் வந்து இது ரெண்டுமே ஒரு ரகம், இது 2 இன்னொரு ரகம். ஸோ இந்த ரகத்துக்கு வித்தியாசம் இப்படி கண்டு பார்க்கலாம். பாருங்க, இதோட பல்பு வந்து எவ்வளவு பெருசு. இந்த 2 பிளான்ட்டுக்குரிய பல்பு வந்து நல்லா மெச்சூரா நல்லா பெருசா இருக்கு. இந்த ரகத்தினுடைய பல்பு வந்து கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கு. பக்கத்துல இன்னொரு பல்பும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நிறைய கிழங்கு வந்து 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 ஒன்னு ஒரு ஷூட்டா, புது புது ஷூட்டா ஃபார்ம் ஆகி ஃப்ளவர் ஆகும். ஸோ நீங்களும் உங்களை அருகாமை உள்ள நர்ஸ்ல போய் இது மாதிரி புது புது பிளான்ட்ஸை வாங்கி வீட்டில் நட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ வீட்டுக்கு அழகு சேர்க்கும். உங்களுக்கு ஏதாவது ஆர்னமெண்டல் பிளான்ஸோ ஃப்ரூட்டோ ஏதாவது உங்களுக்கு மற்ற அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், கருத்து சொல்ல வேண்டியதால இந்த கண்டிப்பாக தெரிவிக்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய நிறைய வழிமுறைகளை எடுத்துரைப்பேன். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.